Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் அப்சலம் அண்ட் அகிடோபல் பார்ட் 5. ஸோ மோஸ்ட்லி இது கன்க்ளூடிங் பார்ட்டா இருக்கும். 300 lines, 310 or 20 lines balance இருக்கு. I'll try to complete in this class. Before getting into the class, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. I'll try to go fast and complete. ஒரு ரீகேப் ரீகேப்போட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிம்ரி, ஷிமே அண்ட் கோரா பார்த்தோம். ஓகே, ஸோ ஹூ ஆர் தே அப்படின்னு சொன்னா அந்த ரிபல்லியன் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது அப்சலாமோட அந்த ட்ரூப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கன்னு பார்த்தோம். அடுத்து அப்சலாம் பேசுறாரு. அவரோட ஸ்பீச் ரொம்ப இமோஷனலா கன்னிங்கா பேசிட்டு இருக்காரு. மக்களை தன் பக்கம் வச்சுக்கிறதுக்காக, அந்த குரூப் எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி அந்த ஸ்பீச் போயிட்டு இருக்கு. அது இன்னும் கூட கண்டினியூ ஆகுறத நம்ம பார்க்கிறோம். Youth, beauty, graceful action seldom fail, but common interest always will prevail அப்படிங்கிறார். யூத், இளமை, அழகு, ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்யறது, இதெல்லாம் பொதுவாக ஃபெயில் ஆகாது. இட் செல்டம் ஃபெயில்ஸ்னா இட் வில் நாட் ஃபெயில். பெரும்பாலும் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். ஆனா பட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் வில் ப்ரிவேல். ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது, அதெல்லாம் ஜெயிக்கும், சில சமயம் தோக்கவும் செய்யும். ஆனா எது எப்பவுமே ஜெயிக்கும், எப்பவும் நிலைத்து நிற்கும்னா காமன் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் மேல கொண்ட இன்ட்ரெஸ்ட் தான் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அண்ட் pity never ceases to be shown to him who makes the people wrongs his own. அப்புறம் நான் ஐ எம் சிம்பத்தட்டிக் டு மை பீப்புள். அவங்களோட ராங்ஸ், அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்லாம் என்னோட பிரச்சனைகளா பாக்குறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிக்கிறார். இப்போ ஒரு கமெண்ட் ரைடன் பாஸ் பண்றாரு. தி crowd that still believe their king suppress. இப்போ crowd இருக்கிறாங்களே, அந்த மக்கள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிங் மேல ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க கிங் நம்மள அமுக்க பாக்குறான்ற மாதிரி, நம்மளுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறான்ற மாதிரி நினைக்கிறாங்க. வித் லிஃப்டட் ஹேண்ட் they young messiah bless. இவர் ஒரு மெசையா மாதிரி பாக்குறாங்க, ஒரு மெசஞ்சர், காட்ஸ் மெசஞ்சர் மாதிரி அப்சலாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பிளஸ் பண்றாங்க அவரை. எல்லாம் பயங்கரமா அவர் மேல என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஈர்க்கப்பட்டிருக்காங்க. Who now begins his progress to ordain with chariots, horsemen and a numerous train from east to west its glories he displays, and like the sun the promised land surveys. அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப திடீர்னு அப்படியே புகழின் உச்சாணிக்கு போயிட்டாரு அப்சலாம். அவர் நினைச்சதெல்லாம் நடக்குது. பீப்புள் ஃபுல்லா அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சேரட்ஸ், ஹார்ஸ்மேன், நியூமரஸ் ட்ரெயின், அவர் பின்னாடி கூட்டம் பெருந்திரளா வருது. ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் இஸ் க்ளோரிஸ் டிஸ்பிளேஸ். எல்லா பக்கமும் எல்லா திக்கும் அவரோட புகழ் தான் பரவி கிடக்கு. அவருக்கு ப்ராமிஸ் லேண்ட் மாதிரி இருக்கு. அடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு. அவரோட லேண்ட் மாதிரி அவர் சர்வே பண்ணிட்டு வர்றாரு. எல்லாம் நல்லா நடக்குதா நாட்டுலன்ற மாதிரி. Fame runs before him as the morning star. இவர் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முதவே இவரோட புகழ் முன்னாடி போயிடுது. And shouts of joy salute him from afar. ஓகே, ரொம்ப அவர் தூரத்துல இருக்கிறப்பவே அவர் வர்றாருனாலே அப்படி ஒரு சத்தம், அவருக்காக எழுப்பப்படும் ஒலிகள்லாம் பேரொலிகளா இருக்கு. Each house receives him as a guardian god. அவனை ஒவ்வொரு வீடும் ஒரு காக்கும் கடவுளா பாக்குறாங்க. And consecrates the place of his abode. அவன் இருக்கிற இடத்த தெய்வமா பாக்குறாங்க. But hospitable treats did most come in. Wise Issachar, his wealthy western friend. அது மட்டும் இல்ல, அவருக்கு நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வேற பயங்கர வெல்தியான ஃப்ரெண்ட்ஸ். அதுல இசாச்சார்னு ஒருத்தரை சொல்றாங்க. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப நல்ல பணம் செலவழிக்கவும் நிறைய பேர் இவர் கூட இருக்காங்க. This moving court that caught the people's eyes and seemed but pomp did other ends disguise. Achitophel and had formed it with intent to sound the depths and fathom where it went. The people's heart distinguish friends from foes. அப்புறம் அவங்க நிறைய அகிடோபல் ரொம்ப கிளவரான ஆளுன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில ட்ராப்ஸ் மாதிரி தான் அமைப்பாரு. அவங்களோட அந்த பேலஸ் அவ்வளோ பாம்பஸா இருக்குமா, ரொம்ப பகட்டா ஒரு பேலஸ், அவரோட பேலஸ். அதை அகிடோபல் தான் கட்டி வச்சிருக்கான். அவனுக்கு அதுல ஒரு இன்டென்ட் இருக்கு. அது அவன் ஒரு டெஸ்ட் பண்ணதான் பாக்குறான். வர்றவங்க இவரை புகழ்றாங்களா இல்ல இப்படி இருக்கானேன்னு சொல்லி, அவன் ஃப்ரெண்டா ஃபோவா அப்படின்றத செக் பண்றதுக்குன்னே அதை பகட்டா வச்சிருக்கான். வர்றவங்க அவனை பார்த்து பொறாமப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களான்னு பாக்குறான். And try their strength before they came to blows.
knows. ஏன்னா வர்றதுக்கு முதவே, அதாவது சண்டைக்கு வர்ற அவன் எதிரியா நண்பனான் முதவே கண்டுபிடிக்க நிறைய வழிகள்லாம் அவங்க கடைபிடிக்கிறாங்க. Yet all was colored with a smooth pretense of spacious love and duty to their prince. ஆனா இதெல்லாம் அவங்க செய்யறப்பவும் கிங்குக்கு வந்து எதிரா இன்னும் அவங்க எதிராக தான் இருக்காங்க. பட் ஓப்பனா எதிராளி மாதிரி அவங்க இது வரைக்கும் செயல்படவே இல்லை. கிங்குக்கு வந்து என்னவா இருக்காங்க, ரொம்ப லவ் அண்ட் டியூட்டியோட இருக்க மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க. ரிலிஜியன் அண்ட் redress of grievances, two names that always cheat and always please, are often urged, and good King David's life endangered by a brother and a wife. ஓகே, ஸோ இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அன்பு, அவர் மேல அதிக அன்பு இருக்கிறதா சொல்றாங்க, கடமை உணர்ச்சியோட இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எந்த ரெண்டு விஷயங்களை எடுத்துட்டு நடிக்கிறாங்கன்னா, ரிலிஜியன் அண்ட் redress of grievances. பொதுவா எல்லா இடத்துலயும் இது ரெண்டுக்கும் மக்கள் வந்து ரொம்ப இமோஷனல் ஆவாங்க. ரிலிஜியன் மேல எப்பவுமே என்ன இருக்கும், மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிப்பு இருக்கும். அவங்க ரிலிஜியன்னா கொஞ்சம் இதுனாலும் ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாங்க. மதம் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பவுமே மனுஷங்க வந்து சென்டிமெண்ட்லா இருப்பாங்க. அதே மாதிரி redress of grievances, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்கன்னா அவங்கள ரொம்ப கொண்டாடுவாங்க. இது ரெண்டையுமே என்ன பண்றாங்க, இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த பெரும்பாலான பப்ளிக் வந்து எந்த இதுல இருக்கிறாங்கன்றத புரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இவருக்கு இப்படி பண்ண குட் கிங் டேவிட்ஸ் லைஃப் என்டேஞ்சர்ட் பை பிரதர் அண்ட் ஹிஸ் வைஃப். அவரோட லைஃபுக்கு வந்து எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, அவரு கிங்கோட உயிருக்கு வந்து அவர் தம்பினாலையும் தம்பி ஒய்ஃப்னாலையும் ஆபத்து இருக்குன்ற மாதிரி எல்லாம் கதை கட்டுறாங்க. Thus in a pageant show a plot is made and பீஸ் இட் செல்ஃப் இஸ் வார் இன் மாஸ்கரேட். அதாவது ஒரு பெஜன்ட் ஷோனா ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஷோ தான் இவங்க பண்றது எல்லாமே. அந்த ஆடம்பரமா வெளியில ஷோ பண்ணாலும் உள்ள வந்து ஒரு பெரிய பிளாட், ஒரு சதி நடந்துட்டு இருக்கு. அண்ட் பீஸ் இட் செல்ஃப் இஸ் வார் இன் மாஸ்கரேட். இவங்க பீஸ் பத்தி தான் பேசுறாங்க, நேரடியா இதுவரையும் சண்டே பத்தி இவங்க யாருமே பேசல. ஆனா இட் இஸ் அ மாஸ்கரேட் அப்படிங்கிறாரு. மாஸ்கரேட்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கு, உள்ள ரிபல்லியன் தான் போகுது, வெளியில பீஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையில அங்க ரிபல்லியன் தான் இருக்கு. இவங்க எல்லாம் கிங்குக்கு எதிரான வேலைகள் தான் செய்யறாங்க, சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. பீஸ் போர்வையில, அமைதின்ற போர்வையில அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அண்ட் பீஸ் இட் செல்ஃப் இஸ் வார் இன் மாஸ்கரேடுங்கிறார். O foolish Israel, never warned by ill, still the same bait, and circumvented still. Did ever men forsake their present ease? In midst of health, imagine a disease. அடுத்தது வந்து இது வந்து டிரைடனோட ஒரு இது மாதிரி வருது. என்ன இஸ்ரேல் மக்களே, ஏன் இப்படி முட்டாள்களா இருக்கீங்க? ஒவ்வொரு தடவை பட்டாலும் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. ஸ்டில் த சேம் வெயிட் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் நீங்க வலையில மாட்டிக்கிறீங்க. வெயிட்னா அந்த தூண்டில்ல போடுற இறையை தான் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அழகா தூண்டில் போட்டு உங்களை வந்து மனுஷன் முட்டாளாக்கிடுறாங்க எதிராளிகள் அப்படின்னு சொல்லி. ஓகே, டிட் எவர் மென் forsake their present ease in midst of health imagine a disease. ஒவ்வொரு மனுஷனும் பிரசன்ட்ல ஹாப்பியா இருக்கிறான். ஓகே, ஒரு மனுஷன் வந்து பிரசன்ட்ல ஹாப்பியா இருக்கான், ஆனா இமேஜின் பண்ணிக்கிறான், ஓ இது எனக்கு வந்துருமோ அது எனக்கு வந்துருமோன்னு நினைச்சு பயந்து தன்னோட பிரசன்ட கெடுத்துக்குவானா அப்படிங்கிறார். அதாவது பிரசன்ட்ல எல்லாரும் மக்கள்லாம் அங்க என்ன பண்றாங்க, சார்ல்ஸ் டூவோட பீரியட்ல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பெயிட் வைக்கிறாங்க, ஐயோ போச்சு, ஃபியூச்சர்ல ஜேம்ஸ் டூ வரப்போறாரு, அவர் வந்து என்னவா கேத்தலிக், அவர் வந்தா அவங்க வாழ்க்கையே போச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்கியூஸ் இப்போ வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த ப்ரெசன்ட் ஈஸ் இருக்கு இல்லையா, ஈஸ்னா என்ன, கம்ஃபர்டபிலிட்டி. ப்ரெசன்ட்னா அந்த ப்ரெசன்ட் கண்டிஷனோட அந்த விஷயத்தையே அவங்க கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. அதை நம்பி இந்த மக்கள் ஐயோ ஃபியூச்சர் எப்படி ஆகுமோ அப்படின்னு நினைச்சு ஒரு இமேஜின் பண்ணிக்கிறாங்க, ஒரு டிசீஸ் வர்றதா இமேஜின் பண்ணிட்டு இப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போறாங்க. டேக் பெயின்ஸ் கண்டிஞ்சன்ட் மிஸ்சீவ்ஸ் டு ஃபோர்சி, மேக் ஹேர்ஸ் ஃபார் மொனாக் அண்ட் ஃபார் காட் டிக்ரி. இப்படிதான் இவங்க பண்றதா அப்படின்ற மாதிரி அவரோட கொஸ்டின் போயிட்டு இருக்கு. இப்படிதான் எதையாவது சந்தேகப்பட்டுட்டு அவங்களோட ரியல் ஹேர்ஸ் ஃபார் மொனாக் இருக்காங்களே, ஒரு அரசாட்சிக்கு அடுத்த ஹேர்ங்கிறத அந்த அரசாட்சியில இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்க என்ன முடிவு பண்றதுன்ற மாதிரி கேட்கிறாரு. வாட் ஷால் வி திங்க், கேன் பீப்புள் கிவ் வே போத் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் தேர் சன்ஸ் தேர் நேட்டிவ்ஸ் வே. என்ன நம்ம நினைக்கிறது, மக்கள் வந்து என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு மக்கள் வந்து இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. போத் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் சன்ஸ் தேர் நேட்டிவ்ஸ் வேணா, ஒரு நேட்டிவா அவங்களோட அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும்
நேச்சுரலா வரக்கூடிய ஒரு விஷயத்த உங்க மாத்தி அமைக்க முயலலாமா? நேச்சுரலா எது நடக்கணுமோ அரசாட்சியில அதுதானே நடக்கும். இவங்க என்ன அதை மாத்தணும்னு நினைக்கிறது அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. Then they are left defenseless to the sword of each unbounded arbitrary lord, and laws are vain by which we right enjoy. If kings unquestioned can those laws destroy. இப்போ நீங்கெல்லாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஒரு வேற ஒரு லார்ட் வேற ஒரு இடத்துல இருந்து வந்துருவோம் அப்படிங்கிறார். மக்கள் எல்லாம் தன்னோட அரசனுக்கு எதிராக நீங்க இப்படி வந்து போராட்டத்துல ஈடுபட துணிஞ்சீங்கன்னா, உங்க அரசனுக்கு எதிராக நீங்க இயங்குனீங்கன்னா வேற ஒரு லார்ட் இங்க வந்துருவான், அவன் வந்து உங்களை ஆட்டி படைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நேச்சுரல் லாஸ் எல்லாம் இயற்கையான சட்ட திட்டங்கள்லாம் உங்களுக்கு அளிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாரு. Yet if the king be judge of fit and just, and kings are only officers in trust, then this resuming covenant was declared when kings were made or is forever barred. Yes. When kings were made or is ever barred. இங்க இருந்து Yet if the crowd be judge of fit and just, and kings are only officers in trust, then this resuming covenant was declared when kings were made or is forever barred. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த கிரௌடு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போதான். ஒரு அரசன் வந்து நல்லவனா ஜஸ்டான கிரௌட் டிசைட் பண்ண போகுதான்னு கேட்கிறாரு. அண்ட் கிங்ஸ் ஆர் ஒன்லி ஆஃபீஸர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இவங்களோட நம்பிக்கை பெற்றா மட்டும்தான் ஒருத்தன் அரசனா இருக்க முடியுமா? கிங்கோட நம்பிக்கை பெற்றுதான் அவங்க அரசனா இருக்க முடியுமா? Then this resuming covenant was declared when kings were made or is forever barred. If those who gave the scepter could not tie by their own deed their own posterity, how could then Adam bind his future race? How could his forfeit on mankind take place? அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது ஒரு அரசனாகப்பட்டவன் வழி வழியா அந்த அரசர்கள் வந்து அவங்களோட பிள்ளைன்னு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கெப்டர்னா செங்கோலுக்கு அடுத்தடுத்து அவங்கவுங்க பாஸ்டரிட்டி அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்க வழி வந்தவங்க வருவாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ஆடம் வந்து ஒரு தப்பு செஞ்சார். ஆடம் ஈவ் நமக்கு தெரியும் இல்லையா? அவங்களோட சின்னதான் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்க, ஆடம் ஈவ் செஞ்ச தப்பத்தான் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ன்ற மாதிரி அவங்க வழி வந்த மனிதர்கள் எல்லாம் அதனால வந்து என்ன பண்றாங்க, இறப்ப வந்து அனுபவிக்கிறாங்க. மார்டாலிட்டிக்கு காரணம் ஆடமும் ஈவும் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்பிடன் ஆப்பிள் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ they have bind his future race. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆடம் அண்ட் ஈவ் செஞ்ச தப்பு தானே மத்தவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு அரசன் வந்து தப்பு செஞ்சா உடனே நீங்க வந்து இது பண்ணிருவீங்களா, ரிபல் பண்ணிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆடமோட தப்பை இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிறோம்ல, அது மாதிரிதான் ஒரு தப்பே நடந்தாலும் மொனார்கியில அதை நம்ம ஏத்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. Or how could heavenly justice damn us all who never consented to our father's fault? நம்ம ஃபாதர் அப்படின்னு நீங்க சொல்றது ஆடம். ஆடமோட ஃபால்க்கு நம்மளா காரணம், ஆனா அவர் பழிப்பாவத்தை நம்ம ஏத்துக்கலையா? அது மாதிரிதான் ஒரு கிங் தப்பு செஞ்சாலும் நம்ம ஏத்துக்கணும். மொனார்கிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கார் ட்ரைடன். Then kings are slaves to those whom they command, and tenants to their people's pleasure stand. அப்ப கிங் என்ன உங்களுக்கு ஸ்லேவா அப்படின்ற மாதிரி, நீங்க வந்து ஓனர், அவர் டெனண்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. Then and that the power for property allowed is mischievously seated in the crowd. For who can be secure of private right, of if sovereign sway may be dissolved by might? Nor is the people's judgment always true. The most may err as grossly as the few. அப்போ இதுவும் சொல்றாரு, சாவரனிட்டி அந்த வந்து டிசால்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதா, நீங்க அவ்வளவு பெரிய ஆளுங்களா? நார் இஸ் த பீப்புள்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூ. நீங்க ஜட்ஜ் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ தான் நினைக்கிற சார்ல்ஸ் டூ அவரோட அங்க டேவிட பத்தி பேசுற மாதிரி சார்ல்ஸ பத்தி பேசிட்டு இருக்க. ஓகே, அரசன் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட் மே இயர் as grossly as the few. ஓகே, நீங்க வந்து
மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்க தவறுதான் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே. அண்ட் faultless கிங்ஸ் ரன் டவுன் பை காமன் cry ஃபார் வாய்ஸ் அப்ரெஷன் அண்ட் ஃபார் tyranny. நிறைய சமயத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பா புரிஞ்சுட்டு ஒரு நல்ல அரசனை இவன் வந்து நல்லவன் இல்ல கெட்டவன், அப்ரெஸ் பண்றான், டிரனி ரொம்ப கொடுங்கோலனா இருக்கான்னு சொல்லி தூக்கி எறிவாங்க. ஆனா அவங்க தப்பா தான் புரிஞ்சிருப்பாங்க. தப்பு தப்பா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. வாட் ஸ்டாண்டர்ட் இஸ் தேர் இன் அ fickle rout which flowing to the mark runs faster out, nor only crowds but Sanhedrins may be infected with this public lunacy. Yes. And faultless king run down by common cry for vice oppression and for tyranny. இது பார்த்துட்டோம். What standard is there in a fickle rout which flowing to the mark runs faster out, nor only crowds but Sanhedrins may be infected with this public lunacy. அதாவது இந்த மக்கள் மட்டும்தான் இவ்வளவு ஃபிக்கலா இருக்காங்கன்னு இல்ல. ஃபிக்கல்னா ஒரு ஒரு நிலையான தன்மை இல்லாதது. ஓகே. ஒரு சேஞ்சிங் மைண்டோட இந்த மக்கள் மட்டும் இருக்காங்கன்ட்டு இல்ல. சம்டைம்ஸ் நாட் ஒன்லி crowds but Sanhedrins may be அப்படிங்கிறார். Sanhedrinsனா அந்த கவர்னிங் கவுன்சிலா. ஓகே. அந்த கவர்ன் பண்ற கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க கூட கிங்குக்கு ஹெல்ப் பண்றவங்க கூட சிலப்ப இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. மக்களோட மனநிலைக்கு அவங்க மனநிலையும் மாறிடுமா. இன்ஃபெக்டட் வித் திஸ் பப்ளிக் லுனாசிங்கிறாரு. அவங்களும் இன்ஃபெக்ட் ஆயிருவாங்களாம் பப்ளிக்கோட லுனாசி. லுனாசி என்ன தெரியும், முட்டாள்தனத்தை வந்து அவங்களுக்கும் ஒட்டிக்குமா. and share the madness of rebellious time. அவங்களும் ரிபல்ஸா மாறுவாங்க. to burn the monarchs for imagined crimes. அவங்க வந்து கற்பனை பண்ணிட்டு அரசன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்க கொல்றதுக்கு தயாராயிடுவாங்க. if they may give and take whenever they please, not kings alone, the godheads images, but government itself at length must fall to nature state. இப்படிதான் மக்கள் வந்து கொடுப்பாங்க, அரசனுக்கு பதவி கொடுப்பாங்க, அப்புறம் திரும்பி வாங்கிக்குவாங்க, நினைச்சா அவன் அரசனா இருக்க சொல்லுவாங்க, நினைச்சா போ சொல்லுவாங்கன்னா இங்க ரூல் இருக்காது, ஒரு நல்ல ஒரு நிலையான தன்மை இருக்காது, இங்க ஒரே அனார்கி தான் நிலவும். டு நேச்சர் ஸ்டேட்னு அவர் சொல்றது வந்து பொதுவா மக்கள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்குமா, சும்மா ஒரு ரூலும் ஒரு லாவும் இல்லைன்னா எப்படி இருக்கும், அனார்கி. மொனார்கிக்கு ஆப்போசிட் அனார்கி. மொனார்கின்னா அந்த செயல் திட்டங்களோட ஒரு சிஸ்டமைஸ்டா போறது. அரசாட்சி தான். அரசாட்சி எப்படி இருக்குன்னா நீட்டா போயிட்டு இருக்கும். ஒரு அரசன் இருக்கானா எல்லாம் பயந்து கட்டுப்பாட்டுன்னு நினைப்பாங்க. கட்டுப்பாடு இல்லாத தன்மைய மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது அனார்கின்னு சொல்றாங்க. அததான் அது டு நேச்சர் ஸ்டேட்டுங்கிறாரு. வேர் ஆல் ஹாவ் ரைட் டு ஆல். அந்த இடத்துல வந்து மக்கள் என்ன வேணா செய்வான், தே ஹாவ் ரைட் டு ஆல்னு நினைச்சிட்டு மனுஷனுக்கு வந்து அந்த சிஸ்டம் இல்ல, ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா அவன் பாட்டுக்கு என்னன்னோ செய்ய ஆரம்பிச்சிருவான் இல்லையா. இப்ப கொலை பண்றது தப்பு இல்ல, கொள்ளை அடிக்கிறது தப்பு இல்லைன்னா ஆளாளுக்கு பலம் உள்ளவன்னா மத்தவன என்ன பண்ணுவான், அடக்க முயல்வான். அததான் சொல்றாரு. yet grant our lords the people kings can make, what prudent men a settled throne would shake. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே ஒரு அரசன் வந்து மோசமானவனாவே இருக்கான், அதனால நீங்க வந்து அவனை இது பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். for whatsoever their sufferings were before, that change they covered makes them suffer more. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ரிபல்லியன் வந்து இந்த அரசனை தூக்கி போட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க அரசனை தூக்கி போட்டு, சரி இந்த அரசன் சரியில்லைன்னு தூக்கி போட்டீங்கன்னா அடுத்து வர்றது இதுக்கு ரிபல்லியன் வர்றப்போ அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க நினைக்கிற அமைதி வராது, நீங்க சஃபர் தான் ஆவீங்கன்னு சொல்றாரு. all other errors but disturb state, but innovation is the blow of fate. innovation இங்க ரிபல் பண்ணி சொல்றாரு, ரிபல்லியன் பத்தி சொல்றாரு. இன்னோவேஷன் கண்டிப்பா ஒரு பெரிய ப்ளோவா தான் இருக்கும், உங்க விதியின் மேல பயங்கர அடிதான் வாங்குவீங்க. மொனார்கி மோசமா இருந்தா கூட நீங்க பண்ணக்கூடாது, இவர் நல்லாதான் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு, மோசமா இருந்தாலுமே ரிபல் பண்ணீங்கன்னா அது இன்னுமே மோசமா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Yes. If ancient fabrics nod and thread to fall, to patch the flaws and buttress up the wall, thus far it is duty, but here fix the mark, for all beyond it is to touch our ark. இப்போ if ancient fabrics nodன்னு அவர் சொல்றது என்ன தெரியுமா, அந்த monarchy system. ஓகே, அரசாட்சி வந்து it has a thread to fall, to patch the flaws, the buttress up the wall அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு
அந்த மொனார்கி கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா மக்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி சொல்றாரு. அத நீ பேட்ச் தான் பண்ணணும். அந்த ஃப்ளாஸ வந்து எப்படி பேட்ச் பண்றதுன்னு யோசிங்க. யார வச்சு கிங் கிட்ட சொல்லி அத கரெக்ட் பண்ணணும்னு யோசிங்கன்னு சொல்றாரு. ஓகே. அத வந்து பேட்ச் பண்ணணும். அதுதான் நம்ம டியூட்டி. தஸ் ஃபார் இட் இஸ் டியூட்டிங்கிறாரு. உங்களோட கடமை அதோட முடியுது. பட் ஹியர் ஃபிக்ஸ் த மார்க் ஃபார் ஆல் பியாண்ட் இட் இஸ் டு டச் அவர் ஆர்க். இத தாண்டி நீ போகக்கூடாது. அரசனையே வீழ்த்துறதுங்கிறது டு டச் அவர் ஆர்க்னா நமக்கு சேக்ரெட் டெக்ஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு சேக்ரெடான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ரிலிஜன்ல சேக்ரெடான விஷயத்த தொடுற மாதிரி. ஓகே. இத வந்து நம்ம அதுக்கு மேல போகக்கூடாது. அரசன்ட்டியோ மொனார்கிட்டயோ அந்த அரசாட்சியிட்டயோ தவறுகள் இருந்தா அதை திருத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்றாரு. டு சேஞ்ச் ஃபவுண்டேஷன்ஸ் காஸ்ட் த ஃப்ரேம் அண்ட் அப்படியே ஃபவுண்டேஷனையே மாத்தி புது ஃப்ரேம் போடலாம் போகாதீங்க. இஸ் ஒர்க் ஃபார் ரிபல்ஸ் ஹூஸ் பேஸ் இன்ஸ் பர்சியூ. இது வந்து இந்த ரிபல்ஸ் பண்றது அவங்க செல்ஃபிஷ்னஸ்க்காக. இதுல மக்கள் சேர்ந்து வராதீங்கன்னு சொல்றாரு. இப்ப அவர் பிரச்சனையே மக்கள் சேர்ந்து வர்றதுதான். அட் ஒன்ஸ் டிவைன் அண்ட் ஹியூமன் லாஸ் கண்ட்ரோல் அண்ட் மெண்ட் த பார்ட்ஸ் பை ரூயின் ஆஃப் த ஹோல். த டேம்பரிங் வேர்ல்ட் இஸ் சப்ஜெக்ட் டு திஸ் கர்ஸ் டு பிசிக்ஸ் தே டிசீஸ் இன்டு அவர். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க. இந்த மாதிரி வந்து ரிபல் ஆகி ஏற்கனவே இருக்க ஒரு வேர்ல்டு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சபிக்கப்பட்டவர்களாவீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை தான் வரும். டிசீஸ் வந்து இன்னும் தான் வேர்ஸ் ஆகும். உங்களுக்கு தீராதுன்னு சொல்றாரு. Now what relief can righteous David bring? How fatal it is to be too good a king அப்படிங்கிறார். இப்போ டேவிட்க்கு என்னங்க பண்ண முடியும்? என்ன டேவிட் வந்து தன்னை காப்பாத்திக்க பண்ண முடியும்? ஹவு ஃபேட்டல் இட் இஸ் டு பி டூ குட் அ கிங் அப்படிங்கிறார். ஒரு நல்ல அரசன், ரொம்ப ரொம்ப நல்ல அரசனா டேவிட். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ரொம்ப நல்லவனா இருக்கிறது பிரச்சனையா இருக்கும் இல்லையா? அது மாதிரி சொல்றாரு. அவர் ரொம்ப நல்லவர். அதுதாங்க இவ்வளவு பிரச்சனையா அவர் காரணம். அவருக்கு எங்க எது நடக்குதுன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. சார்ல்ஸ் டூ சொல்லிட்டு இருக்காரு. Friends he has few, so high the madness grows. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மி தான். who dare be such must be the people force. அப்படிதான் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தா அவனை மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. yet some there were even in the worst of days. ஆனாலும் அவருக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. some let me name and naming is to praise. அதுல ஒரு சிலரை நான் உங்ககிட்ட சொல்றேன். அங்க வந்து நேம் பண்ணுன்றது மட்டும் இல்ல, அவங்கள பிரைஸ் பண்ண போறேன். இங்க நேம் பண்றேனாலே அவங்களெல்லாம், ஏன்னா அரசனோட நண்பர்கள் அவ்வளவு சிறந்தவர்கள்னு சொல்றாரு. In this short file, Barzillai first appears. இவர் டியூக் ஆஃப் ஆர்மாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பார்சில்லை வந்து ஆக்சுவலா டேவிட் ஸ்டோரியில இது வந்து பைபிளிக்கல் ரெஃபரன்ஸ். பார்சில்லை அப்படிங்கிறது அங்க பார்சில்லைய சொன்னா, இங்க வந்து சார்ல்ஸ் டூக்கு அவர் ஃப்ரெண்ட் டியூக் ஆஃப் ஆர்மாண்ட தான் சொல்றதா சொல்றாங்க. In this short file, Barzillai first appears. Barzillai crowned Duke of Ormond. Okay, Barzillai வந்து Duke of Ormond ரெப்ரசன்ட் பண்றாரு. So Barzillai crowned with honor and with years. நல்ல வயசானவர், நல்ல மரியாதைக்குரியவர். Long since the rising rebels he withstood in regions beyond the Jordan's flood. So அவர் என்ன பண்றாரு, நிறைய ரிபல்ஸ் என்ன பண்ணிருக்காரு, ரிபல்லியன்லாம் தடுத்து நிப்பாட்டிருக்காரு. Unfortunately brave to bear the state, but sinking underneath his master's fate. In exile with his godlike prince he mourned. For him he suffered and with him returned. அவர் வந்து தன்னோட கிங்கோட ரொம்ப க்ளோஸா இருந்தாராம். அவர் எங்க இருந்தாலும், எக்ஸைல்ல இருந்தாலும் கூட இருப்பாரு. அவரு ஒரு பிரச்சனைனா அவருக்காக வருத்தப்படுவாரு, அவருக்காக சஃபர் பண்ணிருக்காரு, அவர் கூடவே போவாரு வருவாரு. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவரை மென்ஷன் பண்றாரு. இந்த கோர்ட் ஹி பிராக்டிஸ் நாட் த கோர்ட்டியஸ் ஆர்ட். கண்டிப்பா கோர்ட்டுக்கு டெய்லி வருவாரு. ஆனா மத்த கோர்ட்டியஸ் மாதிரி அவரு பண்ண மாட்டாரு. கோர்ட்டியஸ் ஆர்ட் அவருக்கு தெரியாதுன்னா, இந்த புகழ்ந்து அரசனுக்கு மனசுல நிக்கிறதுக்காக ஜால்ரா அடிக்கிற பழக்கம் எல்லாம் கோர்ட்டியஸ் ஆர்ட்னு அவர் அந்த ஜால்ரா அடிக்கிறத சொல்றாரு. பொதுவா அரசர்களுக்கோ இந்த பதவியில இருக்கிறவங்களுக்கோ கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது சப்போர்ட் பண்றோம், அவங்க என்ன சொன்னாலும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஜால்ரா எல்லாம் தட்ட மாட்டாருன்னு சொல்றாரு. Large was his wealth, but larger was his heart. ஓகே, அவருக்கு அதிக வெல்த்தும் உண்டு, அதை விட பெருசா மனசும் உண்டு. ரொம்ப நல்லவரு. Which fell the noblest objects knew to choose, the fighting warrior and recording muse. His bed could once a fruitful issue boast, now more than of a father name is lost. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் வாரியர் அவரு. ஓகே, அவர் வந்து எப்படின்னா
அவருக்கு எப்படின்னா அவர் ரொம்ப நோபலான ஒருத்தர். அவருக்கு 2யும் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஒரு ஃபைட்டிங் வாரியரையும் அப்ரிஷியேட் பண்ணுவாராம். ரெக்கார்டிங் மியூஸ் அதாவது பொயட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுவாராம். ரொம்ப நோபலான ஒருத்தர் தான் அவரு பார்சிலைன்னு சொல்றாங்க. இந்த ஃபைட்டிங் வாரியர் அண்ட் ரெக்கார்டிங் மியூஸ் 2 மியூஸ்ன்றப்ப இங்க பொயட்ட சொல்றாரு. His bed could once a fruitful issue pose. அதான் ஆனா அவரோட குழந்தைங்கள பத்தி சொல்றப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு சன் இருந்தான். ரொம்ப நல்ல மகன் இருந்தான். ஆனா அவர இப்ப தொலைச்சுட்டாரு. The more than half of father's name is lost. அவன் இறந்தோன அவருக்கு அந்த ஃபாதர்ன்ற அந்த பேர்ல வந்து பாதி குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு சன். வேற பசங்க இருக்கலாம். பட் அந்த ஒரு மகன் வந்து அவ்ளோ நல்ல பையன். அவன் இப்ப இறந்துட்டான்னு சொல்றாரு. பேர் சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. His eldest hope with every grace adorned by me always mourned. நானே அவனுக்காக நான் பாடல் எழுதியிருக்கேன்னு ட்ரைடன் சொல்றாரு. And always honored snatched in manhood's prime. Be unequal fates and providence's crime. அது வந்து ஃபேட்ஸ்ல அப்படிதான் விளையாண்டுடுது. ஒரு தப்பே செய்யாதவன் வந்து இறந்து போயிட்டான். Yet not before the goal of honor won, all parts fulfilled of subject and of son. Swift was the race, but short the time to run. அவன் வந்து சின்ன வாழ்க்கை தான் வாழ்ந்தான் அவரோட பையன். ஆனா அந்த சின்ன வாழ்க்கையிலயும் ரொம்ப தூரம் போயிட்டான். ஸ்விஃப்ட் வாஸ் த ரேஸ்ங்கிறாரு. ஓ நேரோ சர்க்கிள், திரும்ப லைஃப் சொல்றாரு. ரொம்ப நேரோவான சர்க்கிள் தான் வாழ்ந்தான். பட் ஆஃப் பவர் டிவைன், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிவைன்ஃபுல் கிரீச்சர் அவன். ஸ்கேண்டட் இன் ஸ்பேஸ் பட் பெர்ஃபெக்ட் இன் தை லைன். By sea, by land, thy matchless worth was known. Arms thy delight, and war was all thy own. கடல் மூலம் சி லேண்ட் அவரோட மேட்ச்லெஸ் ஒர்த் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா பக்கமும் அவரோட புகழ் பரவி இருந்தது. அவன் வந்து எல்லா வரையும் அவனுக்கு ஓன் ஆக்கிட்டான், ஜெயிச்சு வந்தான். Thy force infused and the fainting Tyrians propped and haughty Pharaoh found his fortune stopped. அதாவது எதிரிகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணா வீழ்த்தினா. அது டைரியன்ஸா இருக்கட்டும், ஃபரோவான ஈஜிப்சியன்ஸா இருக்கட்டும், எல்லாரோட லக்கையும் நிப்பாட்டினா. ஃபார்ச்சூன் அவங்க லக்கெல்லாம் நிப்பாட்டினானா இவன் ஜெயிச்சுட்டு இருந்தான்னு சொல்றாரு. யார்? பிரசிலையோட சன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. ஓ ஏன்ஷியன்ட் ஆனர், ஓ அன்கான்கர்ட் ஹேண்ட் whom force unpunished never could withstand. அப்படிப்பட்ட ஒரு unconquered hand, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத, யாராலும் தண்டிக்க முடியாத, எதிரிகளால் தண்டிக்க முடியாத வீரன் அவன். But Israel was unworthy of thy name. Short is the date of all immoderate fame. ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான் இருந்தது. It looks as heaven our ruin had designed and does not trust thy fortunes and thy mind. ஒருவேளை கடவுளுக்கே வந்து இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. நம்ம ரூயினை கடவுளே டிசைன் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி நல்லவங்களை எல்லாம் சீக்கிரம் கூப்பிட்டுட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. Now free from earth, thy disencumbered soul mounts up and leaves behind the clouds and starry pool. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பையன் அவன் இந்த ஏர்த்தை விட்டுட்டு அந்த சோல் வந்து மேல போயிடுச்சு, அவனோட ஆன்மா மேல போயிடுச்சு, கிளவுடுக்கு போயிடுச்சு, ஸ்டாரி போல்க்கு போயிடுச்சுன்னு சொல்றாரு. From thence thy kindred legions mayest thou bring to aid the guardian angel of the king. அங்க வந்து நீ என்ன பண்ற? உன்னோட கார்டியன் ஏஞ்சலை இங்க கூப்பிட்டுட்டு வரணும். Here stop my muse, here cease thy painful flight, no pinions can pursue immortal height அப்படின்னு சொல்றேன். Okay, tell good Barzillai, thou canst sing no more and tell thy soul she should have fled before. So அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நான் அவனை பற்றி புகழும் எனது பாடலை நிறுத்திக் கொள்கிறேன். பிரசிலைட்ட சொல்லுங்க, அவனுக்காக இன்னும் பாட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. So he's praising Brazilite. Okay, and tell thy soul she should have fled before, or fled she with his life and left this verse to hang on her departed patrons hers. Now take thy steepy flight from heaven and see if thou canst find on earth another he. So பிரசிலை போயாச்சு, அவரோட சன்னு போயாச்சு. பிரசிலை மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் அவரை விட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசிலை மாதிரி என்னோட பாடல், இந்த மியூஸ் இருக்கு இல்லையா,
அத வந்து அனுப்புறாரு. அனுப்பி இது மாதிரி நல்ல மனுஷங்க இருக்காங்களா? கிங்குக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா? டு see flight from heaven வந்து அந்த ஸ்பிரிட் போய் பார்க்கணுமா. பார்த்து and see if thou canst find on earth another he அவரை போன்று வேறு ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காங்களா? நல்ல மனுஷங்கன்னு பார்க்கணுமா. another he would be too hard to find அந்த அளவுக்கு நல்லவரை பார்க்க முடியாது. see them who thou canst see not far behind ஆனா அவருக்கு க்ளோஸா அவர் மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, பார்சிலே அளவுக்கு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. அவ்ளோ ரொம்ப கிரேட் சோல பார்க்க முடியாது. ஆனா அவர் கொஞ்சம் ஈக்குவலான ஆளுங்கள பார்க்கலாம். ஜோடாக் த பிரீஸ்ட் இப்போ வந்து ஒரு லிஸ்டா குடுக்குறாரு. யாரெல்லாம் கிங் சப்போர்ட்டர்ஸ் அவங்கள எல்லாம் பிரைஸ் பண்றாரு. அதுதான் அடுத்து ஒரு 50 லைன்ஸ். நம்ம அதை தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஜோடாக் த பிரீஸ்ட் whom shunning power and place his lowly mind advanced to David's grace. ஜோடாக்னு ஒரு priest பத்தி பிரைஸ் பண்றாரு. with him the Sagan of Jerusalem of hospitable soul and noble stem. இவர் சாகன் அப்படிங்கிறவரை அடுத்து பிரைஸ் பண்றாரு. இவங்க எல்லாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். டேவிட் அரசவையில் அவர் சொல்றதெல்லாம் சார்ல்ஸ் டூல யாரையோ ஏதோ ஒரு ஏர்லையோ ஒரு லார்டையோ சொல்லிட்டு இருக்கிறார். ஓகே, him of the western dome whose weighty sense flows in fit words and heavenly eloquence. அவர் வந்து எல்லாரும் அவர் ரொம்ப புகழ்ந்து பாடுவாங்க. நல்ல ஒரு ஹெவன்லியா நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் தான் அந்த சாகன் ஆஃப் ஜெருசலம்ங்கிறார். The prophet sons by such example led to learning and to loyalty were bred. For colleges on bounteous kings depend and never rebel was to odds a friend. இவங்க ஒரு ப்ராஃபிட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ். இவங்களோட சன்ஸ் எல்லாம் வந்து அவங்கள மாதிரி எல்லாமே தேவர் லாயல் டு த கிங் அப்படிங்கிறாரு. ஃபார் காலேஜஸ் ஆன் பவுண்டியஸ் கிங்ஸ் டிபெண்ட் அண்ட் நெவர் ரிபல் வாஸ் டு ஆர்ட்ஸ் அ ஃப்ரெண்ட். அதாவது காலேஜஸ் நல்லா படிச்சவங்க எல்லாமே கிங்குக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆர்ட்டை சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே ஆர்ட் லிட்ரேச்சரை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கிங் சப்போர்ட்டர்ஸா இருந்தாங்க. டு தீஸ் சக்சீட் த பில்லர்ஸ் ஆஃப் த லாஸ் ஹூ பெஸ்ட் குட் ப்ளீட் அண்ட் பெஸ்ட் கேன் ஜட்ஜ் அ காஸ். அதே மாதிரி லா சப்போர்ட்டர்ஸும் அரசனுக்கு அதாவது வக்கீல்களா இருக்கிறவங்க லாயர்ஸா இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், கிங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம். நெக்ஸ்ட் தம் a train of loyal peers assigned sharp judging adil. அதுக்கு அடுத்து ஒரு ஃபுல்லா பல பேரை தனித்தனியா பாயிண்ட் அவுட் பண்றாங்க. குரூப்பா சொல்லிட்டாரு. காலேஜஸ்ல ரிலிஜியஸ் லீடர்ஸோட சில்ட்ரன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தனியா பர்சனலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷார்ப் ஜட்ஜிங் ஆட்ரியல்னு சொல்றாரு. ஆட்ரியல்ங்கிறது ஒரு ஜட்ஜ், அவர் ஒரு லார்டு. அவர் வந்து த மியூசஸ் ஃப்ரெண்ட், ஹிம்செல்ஃப் எ மியூஸ், ஒரு போயட், ஒரு கவிஞனும் கூட. இன் சான்ஹெட்ரியன்ஸ் டிபேட் ட்ரூ டு ஹிஸ் பிரின்ஸ் பட் நாட் அ ஸ்லேவ் ஆஃப் ஸ்டேட். சான்ஹெட்ரியன் சொன்னோம், கவர்னிங் கவுன்சில் சொன்னோம். ஸோ அந்த டிபேட்ல எல்லாம் அரசனுக்கு ரொம்ப லாயலா இருப்பாரு. ஆனா அதே சமயம் ஸ்லேவ் கிடையாது. அரசனை கண்மூடித்தனமா நம்ப மாட்டாரு. அரசனை வந்து உண்மையா இருப்பாரு. பட் கண்மூடித்தனமா அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கு எது நல்லது தருமோ அதைத்தான் செய்வார். whom David's love with honors did adorn that from his disobedient son were torn. அவருக்காக டேவிட் வந்து நிறைய அன்பு தந்தாரு, நிறைய பரிசுகளும் தந்தாரு. எதெல்லாம் அவர் மகனுக்காக வச்சிருந்தாரோ அதெல்லாம் ஆட்ரியலுக்கு தந்தாரு. அவ்வளவு நல்லவரா அவர் இருந்தாரு. ஜோத்தம் ஆஃப் பியர்சிங் விட் அண்ட் பிரெக்னன்ட் தாட் endowed by nature and by learning trod to move assemblies but only tried the version a while then chose the better side. அடுத்தது வந்து அவர் சொல்றது ஜோத்தம். அவர் வந்து நல்ல விட்டோட இருந்தாரு, நல்ல தாட்ஃபுல்லா இருந்தாரு. இயற்கையிலேயே அவருக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தது. நல்ல அசம்பிளிஸ், அவரோட ஸ்பீச்ல எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிருவாரு, மூவ் பண்ணக்கூடியவர். அவர் ஆனா ஆரம்பத்துல மோசமான இடத்துல இருந்து பெட்டர் சைடுக்கு வந்துட்டாரு, அரசனை சப்போர்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாரு. நாட் சோஸ் அலோன் பட் டர்ன் த பேலன்ஸ் டோ. ஆனா அவர் தனியா வரல, வர்றப்போ வந்து பேலன்ஸே கூப்பிட்டு வந்தாருன்னா அவர் கூட யாரெல்லாம் அரசனுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அரசனுக்கு ஆதரவாளரா மாத்திட்டார். so much the weight of one brave man can do. அப்போ ஒரு பிரேவ் மேன் எவ்வளவு சாதிக்க முடியுது பாருங்க. ஒரு தனி மனுஷன் ஒரு பெரிய குரூப்பையே அரசனோட சப்போர்ட்டர்ஸ் ஆக்கிட்டான். ஹுஷாய், அடுத்தது ஹுஷாய் பத்தி சொல்றாரு. the friend of David in distress. டேவிட் கஷ்டப்படுறப்ப எல்லாம் கூட இருந்த ஒருத்தர் தான் ஹுஷாய். ஸோ நம்ம இவங்க எல்லாம் தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். ஜோத்தம், ஹுஷாய்.
அது மாதிரி பிரேசிலை பார்த்தோம், ஆட்ரியல் பார்த்துருக்குறோம். அவங்களாம் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காரு. குரூப்ஸா சில பேரை சொன்னாரு. இவங்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிங்கா பார்க்குறோம். நம்ம ரிபெலியன்ஸ் எல்லாம் ஒரு குரூப் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிங்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். Okay, so in public storms of manly steadfastness, by foreign treaties he informed his youth and joined experience to his native truth. So அவர் வந்து டேவிட் டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ அவர் வந்து அவரோட யூத்ல வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரோட சேர்ந்துட்டாரு. His frugal care supplied the wanting throne, frugal for that, but bounteous of his own. It is easy conduct when exchequers flow. So this Hushai was the friend of David in distress ன்னு சொல்லிடுறாரு. அவர் கஷ்டப்பட்ட நேரத்துல கூட இருந்தவர். In public storms of manly steadfastness by foreign treaties he informed his youth. சின்ன வயசுல நிறைய கத்துக்கிட்டாராம். நிறைய ஃபாரின் ட்ரீட்டிஸ், வெளிநாடுகளுக்கு போக அந்த விஷயங்கள்லாம் நிறைய கத்து அவனுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுதான். அண்ட் ஜாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹிஸ் நேட்டிவ் ட்ரூத். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஏற்கனவே நேட்டிவாவே, அதாவது நேச்சுரலாவே நல்ல அறிவாளி தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு கிடைச்சிருந்தது. ஹிஸ் ஃப்ரூகல் கேர் சப்ளைட் த வாண்டிங் த்ரோன், ஃப்ரூகல் ஃபார் தட் பட் பவுண்டியஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். அவருக்கு வந்து நல்ல கேர் கொடுத்துருக்கிறாரு. வாண்டிங் த்ரோன் வாஸ் வாண்டிங், அதாவது அரசு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா டவுனா இருந்துட்டு இருந்தது. அப்ப கஜானா சரியா இல்ல, காலியாயிட்டு இருந்தது. அப்போ வந்து இவர் என்ன பண்ணாருன்னா தன்னோடத கூட பார்க்காம கொடுத்தவரா ஹுஷாய் அப்படிங்கிறவர். இட் இஸ் ஈஸி கான்டாக்ட் when exchequers flow but hard the task to manage well the law. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எக்கானமியை இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல ஹிஷாய். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி இருந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் எக்ஸ்செக்கர்ஸ் ஃப்ளோ, அதாவது கஜானா நிரம்பி வழியிறப்போ இந்த பதவியில இருக்கிறதெல்லாம் நல்லதுங்க. கஜானா காலியா இருக்கப்போ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. For sovereign power is too depressed or high when kings are forced to sell or crowds to buy. So அந்த மாதிரி நிலைமையில கிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு செல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள. Indulge one labor more my weary muse for Amiel who can Amiel's praise refuse. அப்புறம் என்ன சொல்றேன்னா, my weary muse, நான் பாடி பாடி டயர்ட் ஆயிட்டேன், என்னோட பொயட்டிக் காட் வந்து டயர்டா இருந்தா கூட இன்னொரு ஒருத்தரை பத்தியும் நான் பாடணும் கண்டிப்பா. அவர் யாருன்னா ஏமியல். இப்போ இவர் பாடுறவங்க எல்லாருமே கிங் சப்போர்ட்டர்ஸ். Who can Amiel's praise refuse? ஏமியலோட புகழை யார் மறுக்க முடியும்னு ஆரம்பிக்கிறார். Of ancient race by birth but nobler yet in his own worth and without title great. அவர் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவர் தான், ஆனாலும் ஒரு நோபல் பர்த் கிடையாது. அதாவது இந்த பிரபு மாதிரி ஒரு பெரிய அரச குடும்பத்தில எல்லாம் சார்ந்தவர் கிடையாது. பெரிய டைட்டில்லாம் இல்ல. The Sanhedrin long, ஆனாலும் அவரோட ஓன் பர்த்ல டைட்டில் வாங்கினவரா. அதாவது அவர் நல்ல தன்மையோட இருந்ததுனால, இன் ஹிஸ் ஓன் பர்த் அண்ட் வித்தவுட் டைட்டில் கிரேட், பெரிய குடும்பத்துல பிறந்ததுனால இல்ல, அவரோட நல்ல அந்த பழக்கத்தினால அவர் நல்ல டைட்டில் வாங்கினாருன்னு சொல்றாரு ஏமியல்ன்றவரை. த சான்ஹெட்ரின், ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கவுன்சில், கவர்னிங் கவுன்சில், லாங் டைம் அஸ் சீஃப் ஹீரோ. இவர் தான் வந்து ரொம்ப காலம் இந்த சான்ஹெட்ரினுக்கு தலைமை தாங்கினாராம். தே ரீசன் கைடட் அண்ட் தேர் பேஷன் கூல்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா ஏமியல் இருந்திருக்காரு. ஸோ டெக்ஸ்டர்ஸ் வாஸ் ஹீ இன் த கிரவுன்ஸ் டிஃபென்ஸ், ஸோ ஃபார்ம் டு ஸ்பீக் அ லாயல் நேஷன் சென்ஸ். ஸோ இவரெல்லாம் வயசானவர், இப்ப இல்ல சீன்ல. அவரெல்லாம் வந்து கிங்குக்கு பெரிய சப்போர்ட்டரா இருந்தவர். அந்த சான்ஹெட்ரின் அந்த கவர்னிங் கவுன்சிலுக்கே தலைமை தாங்கினவர். அந்த மாதிரி கிரவுனுக்கு, அதாவது அரசனுக்கு பயங்கர டிஃபென்சிவா இருந்தவர். தட் அஸ் தேர் பேண்ட் வாஸ் ஸ்டில் ஸ்ட்ரைப்ஸ் இன் ஸ்மால், சோ ஃபிட் வாஸ் ஹீ டு ரெப்ரசென்ட் தெம் ஆல். அதாவது அவங்களோட பேண்ட் சின்னதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கிங்குக்காக ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்கிறாங்க. நவ் ரேஷர் சேரிட்டர்ஸ் தி சீட்டர்ஸ் அண்ட், ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அவர் மாதிரி கிடையாது. ரேஷா டிரைவ் பண்றாங்க. அதாவது அந்த ஒரு வண்டியை இழுத்துட்டு போற இடத்துல அவர் இருந்தாராம், ரெப்ரசென்ட் பண்ற இடத்துல இருந்தாரு. அவ்வளவு அழகா அவர் ஹேண்டில் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம மத்தவங்க ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப ரேஷா கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க. Whose loose carriers is steady skill command.
they, like the unequal ruler of the day, misguide the seasons and mistake the way. So இந்த இப்ப இருக்கிறவங்கலாம் misguide தான் பண்றாங்க, mistake பண்ணிக்கிறாங்க. While he withdrawn at their mad labor smiles and safe enjoys the sabbath of his toils. ஆனா நம்ம ஏமியல் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ இந்த ஏமியல் வந்து இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாராம். he has withdrawn அப்படிங்கிறார். ஓகே, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் சேஃபா அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. தீஸ் வேர் த சீஃப். அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு. ஏமியலோட முடிக்கிறாரு. இவங்க எல்லாம் தான் சீஃப்ஸ். ஒரு 4-5 பேர் சீஃபா சொல்றாங்க, அப்புறம் ஒரு சில குரூப் சொல்றாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பேர் தான் கிங்குக்கு சப்போர்ட்டர்ஸ். ஆனா ரிபெலியன் பத்தி சொல்றப்ப என்ன சொல்வாரு, பெரிய குரூப், ஒரு சில பேரை மட்டும் எனக்கு வேற வழி இல்லாம சொல்றேன்னு சொல்வாரு. ஆனா இவங்க தான், அந்த சின்ன குரூப் தான் அரசனோட சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டாரு. ஸ்மால் பட் ஃபெய்த்ஃபுல் பேண்டுங்கிறாரு. சின்ன குரூப் தான், ஆனா ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க கிங்குக்கு. ஆஃப் வர்த்தீஸ் in the breach who dared to stand and tempted the united fury of the land. So and tempt the united fury of the land. யுனைட்டடா மக்கள் வந்து ஃபியூரியா, கோபமா அரசன் மேல இருக்கிறப்போ கிங்குக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த குரூப் தான் சொல்றாரு. With grief they viewed such powerful engines bent to batter down the lawful government. இவங்களுக்கு புரியுது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படி ஒரு புரட்சி ஆரம்பிச்சிருக்கே, இது என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கவலையோட இருக்காங்க. A numerous faction with pretended frights in Sanhedrins to plume the regional rights. The true successor from court removed. The plot by hireling witness improved. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த சான்ஹெட்ரின்ஸ்க்கு லீகல் ரைட்ஸ் வர்றதுக்காக அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. த ட்ரூ சக்சஸர் ஃப்ரம் த கோர்ட் ரிமூவ்ட். இங்க வந்து இவர் ஜேம்ஸ் டூ, அதாவது அவரோட தம்பி சார்ல்ஸ் டூவோட தம்பி பத்தி சொல்றாரு. அவரை வந்து இப்ப இருக்கிற சான்ஹெட்ரின்ஸ், இப்ப இருக்கிற அந்த கோர்ட்ல இருக்கிறவங்கள யாருமே, நிறைய பேர் யாருக்கு லாயலா இல்ல, கிங்குக்கு லாயலா இல்ல. ஸோ அவங்களோட வேலைகள்னால என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து ட்ரூ சக்சஸர் அவரோட தம்பியை வந்து கோர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. The plot by hireling witnesses improved. அது பாப்பிஷ் பிளாட்னு சொல்றாங்க. சார்ல்ஸ் டூ டைம்ல நடந்தது பாப்பிஷ் பிளாட். அந்த பாப்பிஷ் பிளாட் மூலமா தான் அவர் தம்பியை வந்து விலைக்கு வைக்கிறாங்க. ஸோ அது இங்கே கொண்டு வர்றாரு. The plot by hirelings witnesses improved. அவங்க எல்லாம் பயங்கரமா ஒரு பிளாட் பண்ணி அவர் அதுல சதிகாரராக்கி அவரை விலைக்கு வச்சுட்டாங்க கோர்ட்ல இருந்து. These ills they saw and as their duty bound they showed the king the danger of the wound. ஸோ இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆபத்துகளை பாக்குறாங்க, அரசன்ட்ட எடுத்து சொல்றாங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. தட் நோ கன்செஷன்ஸ் ஃப்ரம் த்ரோன் வுட் ப்ளீஸ். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க மேல கருணையை காமிக்காதீங்க எதிரிகள் மேலன்னு சொல்றாங்க. பட் லினிட்டிவ்ஸ் ஃபார்மெண்டட் த டிசீஸ். ஆனா கிங் வந்து அவங்க மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறார். That Absalom, ambitious of the crown, was made the lure to draw the people down. அவர் அப்படி செஞ்சதுனால அப்சலாம் மாதிரி ஆளுக ரொம்ப கிரவுன் மேல அம்பிஷியஸ், அரசன் முடியை வாங்குவதற்காக, அதாவது முடினா அந்த அரசாட்சியை பெறுவதற்காக அவங்க என்ன பண்றாங்க, மக்களை தன் பக்கம் எடுத்துக்கிறாங்க. That false Achitophel's pernicious hate had turned the plot to ruin church and state, the council vile and the rabble was. So அக்கிட்டோபிள் மாதிரி ஆளுக என்ன பண்றாங்க, ஹேட்டை தூண்டி விடுறாங்க. அவன் என்ன பண்றான், சர்ச்சுக்கும் ஸ்டேட்டுக்கும், அதாவது ரிலிஜன் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் எகெயின்ஸ்டா மக்களை தூண்டி விட்டுட்டான். ஓகே, உங்களுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டான். அவர் வந்து கேத்தலிக்க கொண்டு வர போறாரு அப்படின்னு அங்க இருக்க சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டான். மதத்திற்கு அகெயின்ஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொல்றாரு. த கவுன்சில் வயல் அண்ட் த ராபிள் வேர்ஸ். அப்போ எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, த ஷிமே டாட் ஜெருசலேம் டு கர்ஸ். அப்போ எல்லாம் மாத்தி மாத்தி தப்பான விஷயங்களை தூண்டி கொடுக்குறாங்க. ஷிமே மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, they taught Jerusalem to curse. ஒரு வெறுப்புணர்ச்சியை எல்லாத்துக்குள்ளேயும் தூண்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. ஸோ கிங்கோட எதிர்ப்பாளர்கள் வந்து அதிகமாகி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பயங்கரமா ரிபல்லியனை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹியர்ஸ் அன்டில் நவ் லிஸ்டட் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டாரு, அவரோட சப்போர்ட்டர்ஸை பற்றி பேசிட்டாரு, அந்த ரிபல்லியன்ஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாரு. வித் ஆல் தீஸ் லோட்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் அப்ரெஸ்ட் அண்ட் லாங் ரிவால்விங் இன் ஹிஸ் கேர்ஃபுல் பிரெஸ்ட் த ஈவெண்ட் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் கிங் உள்வாங்கிட்டே இருந்தார் அவரோட நெஞ்சுக்குள்ள, பிரெஸ்டுக்குள்ள. ஹி ஹாஸ் பின்
எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். At last his patience tired, thus from his royal throne, by heaven inspired, the god like David spoke. அவர் கடவுளோட ஒப்பிடுறார். டேவிட சொல்றாருன்னா இங்க சார்ல்ஸ் டூ சொல்றார். சார்ல்ஸ் டூ வந்து ஹெவன்லி இன்ஸ்பயர்ட் காட் லைக் டேவிட் அப்படிங்கிறார். பேஷன்ஸ் டயர்ட், பொறுமை போயிருச்சு அவருக்கு ஒரு கட்டத்துல. அண்ட் awful fear his train their maker in their master here. பயத்தோட எல்லாரும் கேக்குறாங்க. அரசனுக்கு கோபம் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். Thus long have I by native mercy swayed, my wrongs dissembled, my revenge delayed. இங்க பார், நான் வந்து என்னோட குணம் வந்து mercy தான், கருணை. அதனால நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா என்னோட ராங்ஸ்னா எனக்கு தவறு செய்தவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டு இருந்தேன், ரிவெஞ்ச் பண்ணல. ஸோ வில்லிங் டு ஃபர்கிவ் த அஃபெண்டிங் ஏஜ். எனக்கு வந்து வயசாயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ண ரெடியா இருந்தேன். So much the father did the king assuage, but now so far my clemency this light, the offenders question my forgiving right. ஆனா நான் ஃபர்கிவ் பண்ணிட்டு இருக்க இந்த ரைட்டை வந்து அவங்க கொஸ்டின் பண்றாங்க, என்னையே கேள்வி கேட்கறாங்க. நான் அவங்கள மன்னிச்சு விடுறது அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப லேசா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ரொம்ப வீக்குன்னு நினைச்சிட்டாங்க. That one was made for many, they contend, but it is to rule, for that is a monarchian. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஆளாளுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு எதுனா கிங்ஷிப் என்ன நினைச்சீங்க? ஒரு மொனார்க் வந்து ஒரு அரசாள்வதற்காக பிறந்தவன். இந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் சொல்லுவாங்க. அரசனுக்கு வந்து கடவுளோட உரிமை, அது அவன் என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ்னு இங்கிலாந்துல ஒன்று இருந்தது. அந்த மாதிரி பேசுறாரு. They call my tenderness of blood my fear. நான் வந்து உங்க மேல இறக்கப்படுறேங்கிறத நீங்க என்னோட பயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோட ஃபியர் நினைச்சுக்கிட்டீங்க. ஓகே, though many tempers can the longest bear. நான் வந்து வியர் பண்ணிக்க முடியும் நிறைய டெம்பர், அதாவது நான் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணேன், அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. Yet since they will divert my native course, it is time to show I am not good by force. ஆனா என்னோட நேட்டிவ் கோர்ஸ்ல இருந்து என்னை மாத்திட்டீங்க, என்னோட நேச்சுரல் குணத்துல இருந்து என்னை மாத்திட்டீங்க. என்ன ஃபோர்ஸ் மூலமாலாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அன்புக்கு கட்டுப்பட்டவன், உங்களோட இந்த ரிபல்லியன் எல்லாம் என்னை கட்டுப்படுத்தாதுன்ட்டார். Those heaped affronts that haughty subjects bring are burdens for a camel, not a king. நீங்க என்ன கேமல் நினைச்சிட்டீங்களா? நீங்க கொண்டு வர்ற மூட்டையெல்லாம் சுமக்கிறதுக்கு நான் கேமலா, கிங் இல்லையா? Kings are the public pillars of the state, born to sustain and prop the nation's weight. கிங்கிறவன் வந்து பப்ளிக் பில்லர், உங்களுக்கு எல்லாம் காக்குற தூண். உங்களை வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னை வச்சு நீ ஆட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. born to rule அப்படிங்கிறாரு, நான் வந்து ஆள்வதற்கு பிறந்தவன்ற மாதிரி சொல்றாரு. If my young Samson will pretend a call to shake the column, let him share the fall, but oh that yet he would repent and live. என்னோட யங் சாம்சன் அவர் சொல்றது வந்து என்னோட சின்ன மகன் வந்து இப்ப துள்றான் அப்படின்றப்போ இங்க அப்சலாம சொல்றாரு. அவன் நடிக்கிறான், எல்லாமே எனக்கு புரியுது, அப்படி அவன் பண்ணானா அவனுக்கும் ஃபால் தான், அவனும் இறக்க வேண்டியதுதான். பட் ஓ தட் ஹி வுட் ரிப்பன்ட் அண்ட் லிவ். ஆனால் அவன் தன்னை திருத்தி கொண்டு வாழ்வான் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லாம எனக்கு தண்டனை கொடுக்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஹவு ஈஸி இட் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ் டு ஃபர்கிவ். நான் அவனை மன்னிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பெற்றோரும் தன்னோட பிள்ளைய மன்னிக்கணும்னு தானே நினைப்பாங்க. வித் ஹவு ஃபியூ டியர்ஸ் a pardon might be won from nature pleading for a darling son. அவன் ஒரு டார்லிங் சன், அவனுக்காக ஒரு சில துளிகள் கண்ணீர் விட்டு அவனை மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன். Poor pitied youth by my paternal care raised up to all the heights his frame could bear. இப்போ ஒரு paternal careோட அவனை எந்த அளவுக்கு நல்லா வளர்த்தேன். Had God ordained his fate for empire born, he would have given his soul another turn. இங்க பாருங்க, கடவுள் வந்து அவனை விருப்பப்படல, ஒரு இளவரசனா அவனை பிறக்க வைக்கல, யுவராஜனா பிறக்க வைக்கல, கடவுள் அதை விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அவன் வந்து என்னவா பிறந்திருப்பான்? குயினுக்கு பிறந்திருப்பான். ஓகே, அந்த மாதிரி சொல்றாரு. Gulled with the patriot's name, whose modern sense is one that would by law supplant his prince. அவன் வந்து அந்த டைம்ல பேட்ரியாட் நம்ம சொல்ற தேசபக்தனை சொல்லல, அந்த ரிபல்ஸ் சப்போர்ட்டர்ஸ சொல்றாங்க. ஓகே, அவன் என்ன பண்றான்? இப்போ மத்தவங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அரசனை எதிர்க்கிறான். The people's brave, the politician's tool, never was a patriot yet but he was a fool. இவன் மக்களோட சேர்ந்து வந்தா இவன் பேட்ரியாட் இல்ல, இவன் ஃபூல் அப்படிங்கிற
அப்படிங்கிறார். Hence come it that religion and the law should more be Absalom's than David's cause. எப்ப இருந்து ரிலிஜனும் லாஸும் அப்சலாமுக்கு மாறுச்சு, டேவிடோடது இல்லையா, இது அப்சலாமோட நாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். His old instructor ever he lost his place was never thought endued with so much grace. ஓல்ட் இன்ஸ்ட்ரக்டர்னு ஷாட்வெல சொல்றாரு. அந்த இங்க வந்து அகிட்டோஃபல் தான் வந்து இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. Good heavens, now faction can a patriot paint. My rebel ever proves my people's saint. Would they impose an heir upon the throne? Let Sanhedrins be taught to give their own. So அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஹேர் அவங்களால கொண்டு வர முடியுமா த்ரோனுக்கு? சானட்ரின்ஸ் அதாவது கவர்னிங் கவுன்சிலுக்கு இவங்க சொல்லி தருவாங்களா அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாரு. ஓகே, so he says, a king's at least a part of government, and mine is requisite as their consent. Without my leave, a future king to choose, infers a right the present டு டிப்போஸ். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபியூச்சர் கிங்கை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசன்ட் கிங்கை தூக்கி போடுறீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸ் யார் கொடுத்ததுன்ற மாதிரி கேட்கிறார். ட்ரூ தே பெட்டிஷன் மீ டு அப்ரூவ் தேர் சாய்ஸ். இதுல என்னோட அப்ரூவல் வேற நீங்க கேட்கறீங்க. பட் ஈசாஸ் ஹேண்ட் சூட் இல் வித் ஜேக்கப்ஸ் வாய்ஸ், மை பயஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் மை சேஃப்டி ப்ரே. ஆனா எனக்கு தெரியும், குள்ளநரி கூட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறார். பயஸ் சப்ஜெக்ட் மாதிரி நீங்க வேஷம் போடுறீங்க, என்னோட சேஃப்டிக்காக இது பண்ற மாதிரி நீங்க நடிக்கிறது எனக்கு தெரியாமல்ன்ட்டார். விச் டு செக்யூர் தே டேக் மை பவர் அவே. இதை என்னை நம்ப வச்சு என் பவரை என்கிட்ட இருந்து எடுக்கணும்ன்றதுதான் உங்களோட எண்ணம்னு எனக்கு தெரியாம இல்லைன்றார். ஃப்ரம் பிளாட்ஸ் அண்ட் ட்ரெசன்ஸ் ஹெவன் பிரிசர்வ் மை இயர்ஸ். எத்தனையோ பிளாட்ஸ்ல இருந்தும் துரோகங்கள்ல இருந்தும் கடவுள் என்னை காப்பாத்திருக்கார். பட் சேவ் மீ மோஸ்ட் ஃப்ரம் மை பார்ட்டிஷனர்ஸ். எத்தனையோ எனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க கிட்ட இருந்து என்ன கடவுள் காப்பாத்திருக்கார். அன்சாட்டியேட்டஸ் த பேரன் womb or grave, God cannot grant so much as they can crave. ஏன்னா கடவுளுக்கு இந்த ரிபல்ஸ் மாதிரி ஆளுகள்லாம் இஷ்டத்துக்கு ஆசைப்படுவாங்க, அவங்களெல்லாம் அவங்களுக்கான ஆசைகளை அவங்க கிரேவ் பண்றதெல்லாம் கடவுள் கொடுக்கறது இல்ல. What then is left but with a jealous eye to guard the small remains of royalty? The law shall still direct my peaceful way, and the same law teach rebels to obey. The law வந்து என்னை இன்னும் என்ன டைரக்ட் பண்ணுதுன்னா, அமைதியா செங்கோல் ஆட்சி நடத்தணும்னு தான் என்ன டீச் பண்ணுது. அண்ட் த சேம் லா டீச் ரிபல்ஸ் டு ஒபே. அதே லா தான், ஆனா உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒபே பண்ணணும்னு சொல்லி தருது. நீங்க அந்த லாவை ஒபே பண்ண மாட்டீங்க. vote shall no more established power control such votes as make a part exceed the whole. so vote வச்சு இந்த பவர் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ண முடியாது. அதாவது ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆட முடியாது, நான் டிவைன் ரைட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஒரு கிங்கோட பவர் என்ன நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்ட்டார். No groundless clamor shall my friends remove, nor crowds have power to punish before they prove. Ere they prove. For gods and godlike kings their care express, still to defend their servants in distress. For gods and godlike kingsங்கிறார். இங்க காட்ஸையும் godlike kings கடவுள் போன்ற அரசர்கள்ன்றார். அப்ப அரசனை வந்து கடவுளோட இது பண்ணிதான் ட்ரைடனே சொல்றாரு. he believes in the divine right of kings. divine right of kingsங்கிறது இங்கிலாந்துல அரசனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட உரிமை. ஒரு அரசன் வந்து எதனாலும் செஞ்சா அது சரின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். அவருக்கு வந்து ஒரு கடவுளோட ஆணை இருக்குன்னு சொல்றாங்க, டிவைன் ரைட் இருக்குன்றாங்க. இங்கேயும் என்ன பண்றாரு, டேவிடே சொல்ற மாதிரி சொல்றாரு. gods and godlike kings their care express still to defend their servants in distress. இன்னமும் அரசர்களுக்கு தங்கள் கீழே வேலை டிஸ்ட்ரெஸ்ஸா கவலையில இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கான கடமை இருக்கு. oh that my power to saving were confined, why am I forced like heaven against my mind to make examples of another kind. so நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல அரசனா, ஒரு அமைதியா உங்க மேல பிரியமா ஒரு சில விஷயங்களை செய்யணும், அமைதியா எல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க? why am I forced அப்படிங்கிறாரு. like heaven against my mind, நான் கடவுள் மாதிரி அமைதியா போகணும்னு நினைக்கிறேன், உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா என் மைண்டுக்கு எகெயின்ஸ்டா நீங்க என்ன செயல்பட வைக்கிறீங்க. டு மேக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனதர் கைண்ட், என்ன வேற விதமான ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ள கொண்டு போறீங்க.
நான் கடவுள் மாதிரி உங்களை கருணையோட நடத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. மஸ்ட் ஐ அட் லெங்க் த ஸ்வர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ட்ரா, நான் அந்த கத்தி எடுக்கட்டுமா, என்ன ஜஸ்டிஸ்ன்ற கத்தி எடுக்கட்டுமா? ஓ கர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நெசசரி லா, ஐயோ நெசசரி லா நான் இப்ப செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கனே, உங்களுக்கு பனிஷ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கனேங்கிறார். ஹவ் இல் மை ஃபியர் தென் மை mercies can beware the fury of a patient man. எப்படி வந்து ஒரு அமைதியா இருந்தவன நீங்க கோவப்படுத்திட்டீங்க. லா தே ரெக்கையர் லெட் லா தென் ஷோ ஹர் ஃபேஸ். அப்ப சட்டம் வந்து தன் இது கடமையை செய்யும், சட்டத்தோட முகத்தை நீங்க என்ன பாருங்கன்ட்டார். தே குட் நாட் பி கண்டென்ட் டு லுக் ஆன் கிரேஸ். கண்டிப்பா சட்டம் வந்து இறக்க பார்வையெல்லாம் பார்க்காது, கிரேஸ் எல்லாம் இருக்காது. her hinder parts with her daring eye to tempt the terror of her front and die. கண்டிப்பா அவ வந்து தப்பானவங்களை வந்து என்ன பண்ணிடுவா, கிழிச்சு எரிஞ்சிடுவா. by their own odds it is righteously decreed that those dire artifices of death shall bleed. அப்போ இந்த மத்தவங்க ஏமாத்துறவங்க ஆர்டிஃபைசஸ் ஆஃப் டெத், ரொம்ப நல்லவங்க போர்வையில வந்து அந்த கெட்டவங்க எல்லாம் they shall bleed அப்படின்ட்டு, அவங்க எல்லாம் ரத்தம் சிந்தி ஆகணும்ட்டார். கெட்டவங்களாம் against themselves their witness will swear till viper like their mother plot they tear and suck for nutriment that bloody gore which was their principle of life before. அதாவது கம்பேர் பண்றாரு, இவங்களெல்லாம் யாரோட கம்பேர் பண்றேன்னா வைப்பரோட கம்பேர் பண்றாரு. வைப்பருங்கிறது ஒரு ஸ்னேக், கட்டுவிரியன் மாதிரி. அது என்ன பண்ணுமா, அதோட மதரையே சாப்பிடுமா பெருசா வளர்ந்தோன்னு. அது மாதிரி உங்களை வளர்த்தவங்களையே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கோமா சொல்றாரு. தேர் பிலையல் அண்ட் பில்சபப் வில் ஃபைட் thus on my foes shall do me right. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே என்னை ஜெயிச்சிடலான்னு பாக்குறீங்களா? கடவுள் அப்படி விட மாட்டார், உங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவார். தி பிலையல் வித் பில்சபப் வில் ஃபைட். நீங்க எல்லாம் வந்து சாத்தானோட ஆதரவாளர்கள் மாதிரி, உங்களுக்குள்ளேயே சண்டை வரும். not doubt the event, for factitious crowds engage in their first onset all their brutal rage, then let them take an unresisted course. வாங்க சண்டைக்கு வாங்க, முதல் உங்க அன்ரெசிஸ்டடா நீங்க சண்டை போடுங்க. ரிட்டையர் அண்ட் டிராவல்ஸ், ஒரு கட்டத்துல நீங்க வந்து பின்வாங்குவீங்க, ரிட்டையர் ஆயிடுவீங்க, முடியாதுன்னு சொல்லுவீங்க. அண்ட் delude their force, but when they stand all breathless urge the fight. நீங்க எப்போ வந்து மூச்சு விட நேரம் இல்லாம இருக்கீங்களோ அப்ப நான் என்னோட வேலையை காமிக்கிறேன். and rise upon them with redoubled might. உங்க மேல ஃபுல் பவரோட நான் வந்து இறங்குறேன். for lawful power is still superior form. ஏன்னா எனக்கு lawful power இருக்கு, ஒரு அதிகாரத்தோட நான் உங்க மேல என்னோட இது பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன். when long driven back at length it stands the ground. கண்டிப்பா அதுதான் ஸ்ட்ராங்கா நிற்கும். he said, அவர் வந்து அப்ப கோபமா சொல்லிட்டார், உங்க மேல பயங்கரமான ஆக்ஷன் எடுக்க போறேன், நீங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டீங்கன்னு அவர் கடைசியா கோபம் வந்து டேவிட் வந்து ஆக்ரோஷமா பேசிட்டார். ஓகே, the almighty nodding gave consent. கடவுள் வந்து தலையாட்டி நீ சொல்றது சரிப்பான்னு சொல்லிட்டாராம். அதாவது இந்த இடத்துல ட்ரைடன் சொல்றாரு, த அல்மைட்டி காட் என்ன பண்றாரு, நாடிங் தலையை அசைச்சாராம். அவர் பேசணும்னா நீ பேசுறது ரைட்டுன்னு சொல்லிட்டாராம். அண்ட் பீல்ஸ் ஆஃப் தண்டர் ஷூக் த ஃபிர்மமெண்ட். அப்படியே அவர் பேச பேச அப்படியே வானமெல்லாம் அதிருதான். ஓகே, ஷூக் ஆகுதான். இட் வாஸ் ஷேக்கிங், ரைட். henceforth a series of new time began. அப்ப இருந்து ஒரு புது காலம் பிறந்துருச்சு, ஒரு விடியல் வந்துருச்சு. டேவிட் வந்து அப்படியே கோவப்பட்டோனே அந்த எதிரிகள்லாம் துவம்சம் ஆயிட்டாங்கன்ட்டாரு. the mighty years in long procession ran once more the godlike David was restored. திரும்ப திரும்ப அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, godlike David மீண்டும் அரசனானார். அதாவது அவங்களெல்லாம் தோக்கடிச்சு மீண்டும் பதவியை என்ன பண்ணார், நிலைநாட்டினார். unwilling nations knew their lawful lord. எல்லாருக்கும் அவங்களோட லார்டு யாருன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. உண்மையான லார்டு யாரு, டேவிட் தான், வேற யாரும் கிடையாது. மத்தவங்க எல்லாம், அவரை எதிர்த்தவங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோட போயம் இங்க முடிஞ்சிருது. ஓகே, சோ நம்ம போயம் வந்து ஃபர்ஸ்ட் அப்சலாம் அகிட்டோபல் யாரு என்னன்னு பார்த்தோம், அப்சலாமோட கூட்டாளிகள் யாருன்னு பார்த்தோம், கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம். கிங் வந்து ரொம்ப வந்து அமைதியாவே இருக்கிறாருன்னு ஒரு கட்டத்துல சொல்லிட்டே வந்தாரு. லாஸ்ட் மினிட் என்ன பண்ண, சினிமால எல்லாம் வர மாதிரி கடைசி நிமிஷத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட வீறு கொண்டு எழுந்து தன்னோட கோபத்தை வந்து கக்கிட்டாரு. எல்லாம் அரண்டுட்டாங்க, ஒரு எல்லாத்தையும் அடக்கி என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. அரசன் தன்னோட அந்த அரசாட்சியை ஸ்ட்ராங்கா திரும்ப ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. சார்ல்ஸ் வந்து திரும்ப ரெஸ்டோர் பண்ணிட்டாருன்ற மாதிரி ட்ரைடன் இந்த போமை முடிச்சிருக்காரு. இது அப்சலாம் அண்ட் அகிட்டோபல். So with this we come to the end of this episode.
அடுத்து ஒன் மோர் எபிசோட் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தர மாதிரி பார்த்துக்கிறேன். திஸ் அப்சலம் அக்கிட்டோஃபல்லேருந்து பாசிபிள் 1 மார்க்ஸ் கொஷின் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். Hope you liked. Like and subscribe for more such videos, and thank you for subscribing. Thank you for watching and subscribing.